மனிஷா, நீ இங்க இருக்கியா? இன்னும் அந்த லக்ஷ்மி பத்தியே யோசிச்சுட்டு ஏதாவது லட்சத்தீவுக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன். லக்ஷ்மிய பத்தி யோசிக்காம எப்படி இருக்க முடியும் ஆண்டி? மனிஷா, உனக்கு என்னதான் ஆச்சு? உடைஞ்சு போன கண்ணாடி ஒட்டாது, பாடையில போன உயிர் வராது. யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு வாக்குவாதம் பண்ணாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மாற்றம் இருக்காது. செத்து போன லக்ஷ்மி எப்படி திரும்பி வருவான்னு நினைக்கிற? எனக்கு சுத்தமா புரியல. டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டீங்கல்ல? பெரிய பெரிய கண்ணு, மாநிறமா இருந்தா, புடவை கட்டி இருந்தா, இது எல்லாமே அந்த லக்ஷ்மியோட அடையாளம் தானே? சரி, ஓகே. இப்போ இங்க லக்ஷ்மி வரலன்னு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? இப்பவே ப்ரூவ் பண்றேன். எப்படி? அங்க பாரு. ஆண்டி, அங்க பாருங்க ஆண்டி, மித்ரா கூட வந்த அந்த பொண்ணு. இந்த கேமரால ஃபேஸ் சரியா தெரியலையே. ஏங்க, வேற கேமரா வியூ ஏதாவது காட்டுறீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். இந்த கேமராலயும் அவ ஃபேஸ் சரியா தெரியல. வேற கேமரா ஏதாவது காட்ட முடியுமா? என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ. தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு? அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நீ தைரியம் சொல்லனால தான் நான் நார்மலே ஆனேன். கவலையா இருக்கும் போது ஆறுதல் சொல்றவங்க, பயத்துல இருக்கும் போது தைரியம் சொல்றவங்க, இவங்க தான் நமக்கு உண்மையான நண்பர்கள் அப்படின்னு அப்பா சொல்வாரு. நான் பயத்துல இருக்கும் போது நீ தான் எனக்கு தைரியம் சொன்னல, அப்படின்னா நீ தான் எல்லாரும் விடையும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதுக்கு தான் தேங்க்ஸ். சரி சரி, தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ண கூடாது. அதுக்காக நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி சரி, நான் ஒரு வாட்டி அம்மாவை பார்த்துட்டு கிளம்பி போறேன். சரி வா. ஏங்க அர்ஜுன், இந்தாங்க ஜூஸ். நீ எதுக்கு லக்ஷ்மி கஷ்டப்படுற? நான் சோர்ந்து போற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படல அர்ஜுன். அதுக்காக நான் கஷ்டப்படுறதாலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். போன ரத்தம் திரும்பி வரணும்னா நீங்க ஜூஸ் குடிக்கணும். முதல்ல நீங்க அதை குடிங்க. அம்மா. ஜின்னு, லக்கி. ஜுன்னு, லக்கி உன்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்ட போல இருக்கு. ஆமாங்க அர்ஜுன், ஜுன்னு மாதிரியே லக்கியும் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறா. ஏன் சொல்றேன்னா, பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஆள் வளர்ந்த மாதிரி அகங்காரமும் அவங்களுக்குள்ள வளர்ந்துரும். இங்க பாருங்க பாட்டி, நான் சின்ன பிள்ளைங்கிறத மறந்து போய் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு என்ன புரிய போகுதுன்னு சொல்லுங்க. சித்தப்பா, கையில என்ன அடிபட்டிருக்கு? ஒன்றும் இல்லை ஜுன்னு, சின்ன காயம்தான், சீக்கிரம் சரியாயிரும். பெரிய கட்டு கட்டிக்கிட்டு சின்ன காயன்னு சொல்றீங்க? கட்டு தாண்டா பெருசா இருக்கு, காயம் சின்னதுதான். என்னவோ, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்க அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஜுன்னு, அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஏமா? எதுக்கு சொல்லக்கூடாது? அப்பா நல்லவரா இருந்திருந்தா ஏன் உங்களை பார்க்க வந்திருக்க கூடாது? அவரு நல்லவரா இருந்திருந்தா ஏன் என்ன பார்க்க வரவே இல்லை?
அவர் ஏதோ நல்லவர் மாதிரியும் உத்தமர் மாதிரியும். ஹம். ப்ரோ நில்லு ப்ரோ. லக்கி ப்ரோ லக்கி பரவாயில்ல விடு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவனே கூல் ஆயிடுவான். சரிங்கம்மா. வெளியே டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. ம் சரி லக்கி. அம்மா, அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா என்ன தூக்கிட்டு போனார்ல, அன்னைக்கு என்னோட கேமரா செல்ஃபி ஸ்டிக்கு இங்க மறந்துட்டே போயிட்டேன். அதை எடுத்துட்டு வரீங்களா? ஆமால. சரி இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். ம் இந்தா. தேங்க்ஸ் அம்மா. லக்கி அந்த வீடியோவை எதுலயும் போஸ்ட் பண்ணிட மாட்டல்ல? வேண்டான்னு சொன்னீங்கல்லம்மா, நான் எங்கேயும் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் காட்டுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? சரி லக்கி. சரிங்கம்மா. பாய். ம் பாய் அங்கிள். பாய். பாய் பாட்டி. ம். அம்மாடி லக்கி, என்னாச்சு பாஸ்கர் அங்கிள்? கொஞ்சம் இருந்திருந்தா உன் காலில் ஆணி குத்தி இருக்குமா? நானும் வரேன்னு சொன்னா நீ வேணான்னு சொன்ன. ஒரு வேலை குத்தி இருந்தா என்ன ஆகுறது? குத்தாம பாத்துக்கிறதுக்கு தான் நீங்களாம் இருக்கீங்கல்ல அங்கிள். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. டைம்க்கு பாஸ்கர் மட்டும் வரலனா இப்ப ரொம்ப ஆபத்தா இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் வீணாகாது. உங்களுக்கும் இந்த கடவுள் ஏதாவது ஒரு பெரிய உதவி செய்வாரு. நீ கூட அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுற. என் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க கிட்ட எப்பயாவது பேசிருக்கீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. பொதுவா பெண் குழந்தைங்க அவங்க அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க. அத வச்சு நான் பொதுவா சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி, நான் எங்க அப்பா கிட்ட போறேன்.